அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூஷம் நட்சத்திரத்தில் குரு பகவான் வலம் வருகிறார். எனவே 13ஆம் தேதி முதல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் சிறப்பான தரமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார். அவர் பொதுவாகவே தனது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர்பூஷம், விசாகம், புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. ஏனென்றால் அவர் 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தின் இறுதி நட்சத்திரத்தில் நுழையக்கூடிய வேளையில் விரயஸ்தானத்தின் முதல் நட்சத்திரமும் அங்கு உச்சமும் பெறப்போகிறார். எனவே இந்த தருணம் என்பது இனிமையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. விஷ்ணு பகவானின் ராம அவதாரத்தின் நட்சத்திரமாகவும் பார்க்கப்படுகிறது. ராமனின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது ஒழுக்கத்துடன் செயல்படுவதோடு மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இனிமேல்தான் சிறப்பாகவும் தரமாகவும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது பொதுவாக குரு பகவான் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது மட்டுமல்லாது அவரது சொந்த நட்சத்திரமான புனர்பூஷம் நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தடையை சந்திக்காத வகையில் சிம்மராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் அவருடைய சுப பார்வை மிகவும் வலுவாக 3, 5 மற்றும் 7 ஆகிய இடங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு பதிகிறது. தனது பார்வையை மிகவும் வலுவாக தைரியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3 இடங்களில் பதிக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் குரு பகவானின் பார்வை பதிவது இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான நெருக்கடி, பிரச்சனை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. புத்திரக்காரகரான குரு பகவான் புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் பார்ப்பதால் மிகவும் வலுவாக திருமணம் மற்றும் புத்திர பாக்கியம் போன்றவை இனிமையாக கைகூடும். ஏனென்றால் 7ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை, சப்தமஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வகையில் திருமணம், காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமணம் என திருமண பந்தத்தில் இணையக்கூடிய வகையில் மங்கள ஓசை உறுதியாக கேட்பதற்கான முதன்மையான வாய்ப்பு சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பொன்பொருள் சேர்க்கை என பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக குடும்பத்தை விட்டு பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வகையிலும் நல்லதொரு தருணமாக அமைய போகிறது. வீடு, வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு வேலையாகவும் இந்த தருணம் கடகராசியின் முதல் நட்சத்திரமும் மிதுன ராசியின் இறுதி நட்சத்திரமுமாக இருக்கக்கூடிய புனர்பூஷம் நட்சத்திரத்தில் மிகவும் வலுவாக அமரக்கூடிய இந்த வேளையில் அற்புதமான மாற்றத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த வேளையில் உலகளாவிய சிந்தனை என்பது மேம்படுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பல நல்ல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்க போகிறது. நம்பிக்கையுடன் செயல்படுவதோடு மட்டுமல்லாது மிக கடினமான தொழில்நுட்பங்களை கூட நன்கு கற்றறிந்து அதை திறன்பட செய்து முடிப்பதால் திறன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் செல்வம், புகழ், பெயர் அதிகரிப்பதோடு உரிய அங்கீகாரம் உங்களுடைய திறமைக்கு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இனிமேல் சிறப்பான தரமான பல சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுப்பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மீளா துயர் என்று எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய வேதனை, சிரமம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்க
கொண்டிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பெரிய மீளா துயராக இருந்தாலும் இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கப்பட்ட சூழலில் நல்ல பலனை நிறைவாக சந்திக்கும் தருணமாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. நிலுவையில் இருக்கக்கூடிய பல பணிகளை சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நிதி நிலைமை சீராகக்கூடிய வகையிலும் நிதி நிலைமை உயரக்கூடிய வகையிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் உள்ளிட்டவை இந்த தருணத்தில் முற்றிலுமாக தகர்த்தெறியப்படுவதோடு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவு மிக சிறப்பானதாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய பிரச்சனைகள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். எவ்வளவு கடினமான சூழலாக இருந்தாலும் பொய் பேசாமல் நேர்மையான குணத்துடன் ஒழுக்கமாக பல பணிகளை மேற்கொள்வதால் சிறப்பான தரமான சம்பவங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல பிரச்சனைகளுக்கு அதிரடியான தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை உறுதியாக பலம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே நன்மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய அற்புதமான வேலையாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த தருணம் அமைய போகிறது. ஆசானாக இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல அனுபவ அறிவாற்றலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பையும் கல்வியில் மிக சிறந்த ஞானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவானின் அறிவாற்றல் மிக சிறப்பாக இந்த வேளையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதால் சுறுசுறுப்பாக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேளை உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது திருமண வாழ்க்கை இனிமையாக அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் காதல் வாழ்க்கை மிக பெரிய லெவல மகிழ்ச்சி நிறைந்த தருணமாகவும் அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. கோபத்தால் அதிகாரத்தால் பல பணிகளை செய்து முடிக்காமல் அன்பால் காரியத்தை செய்து காட்டும் சாதனை புரிந்து காட்டும் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சிம்மராசிக்காரர்களுக்கு லாபத்தில் வலம் வரக்கூடிய தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அரசு அல்லது தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய உங்களுக்கு அதில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு உயர்ந்த இடத்தை நோக்கி நகரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. எதிரிகளை கூட கண்ணியமாக நடத்தக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகள் நன்மதிப்பை பெறுவதோடு திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை உண்டாக்கும் தருணமாகவும் அமைய போகிறது. எனவே சரியாக சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான தரமான சம்பவங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் உறுதியாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வியாழக்கிழமையில் நிச்சயமாக மதியம் 2 மணிக்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். மிக சிறப்பான மாற்றம் சிறப்பான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் சிம்மராசிக்காரர்களுக்கு.